அழுகுறாரு. எவ்வளவு ஆசையா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நான் நினைச்சேன். நீ இப்படி பண்ணீங்க. சொல்றாரு, எங்க கூடவே இருந்து மஞ்சத்தை தீர்த்துக்கிட்டே இல்ல படுபாவி. பா ராகினி பாவம்பா, அவ எப்படி அழுதான்னு பாத்தீங்கல்ல. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, இந்த வீட்டு மானம் போயிருச்சுடி. 2வது பேரனோட நிச்சயத்தை மூத்த பேரனோட ஒய்ஃப் நிப்பாட்டிட்டா. ரொம்ப நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. அதான் சொல்றாங்க, பக்கம் பக்கமா பேசுவியே காவேரி, ஏன் பேசல? பேசு. விஜய், இந்த பிளானுக்கு நீயும் உடந்தையா இருக்கியா? விஜய், எங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருக்கலாம்ல. சித்தி, இந்த மாதிரி கல்யாணம் நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க இருந்த மாதிரிதான் நானும் இருந்தேன். அங்க போலீஸ் வருவாங்கன்னு என்னைய தவிர வேற யாருக்கும் தெரியாது. விஜய் சொல்றாரு, அதுதான் பிரச்சனை. எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டல காவேரி. ராதா சொல்றாங்க, எவ்வளவு திமிரு காவேரி உனக்கு, கட்டின புருஷனுக்கு கூட தெரியாம இவ்வளவு வேலை பார்த்திருக்க. காவேரி சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல. சொல்றாரு, உனக்கும் பசுபதிக்கும் என்னன்னு எனக்கு கவலை கிடையாது. இன்னும் போனது என்னோட மகனோட நிச்சயம். நான் சும்மா விட மாட்டேன், நான் கொன்னு போட்டுருவேன். ஆத்தா சொல்றாரு, அந்த பிள்ளை பண்ணது தப்பு தான், ஆனா நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. அதான் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் நாங்க பேசணும், நீங்க வாயை திறக்கல. காவேரிய சொன்ன உடனே கோவம் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதாப்பா. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, நீங்க போய் உட்காருங்க. காவேரி, நீ நடிச்சது போதும். உன்னைய எவ்வளவு நம்பணும், குறையும் சேர்த்து கழுத்தை அறுத்துட்டேல்ல. கேக்குறாரு காவேரி கிட்ட, ஏன் இப்படி செஞ்ச அத சொல்லு. எனக்கு இந்த நிச்சயத்தை நிறுத்த வேற வழி தெரியலங்க. ஜெய் கேக்குறாரு காவேரிய பார்த்து, ஏன் நிச்சயத்தை நிறுத்த நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? காவேரி சொல்றாங்க, பசுபதி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த வீடே சின்னாபின்னம் ஆயிரும்னு எனக்கு தெரியும். அத சொல்றாங்க, காவேரி, நீ நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு சின்னாபின்னம் ஆயிருச்சு. என்ன மாமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நிச்சயத்தை நிறுத்ததான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்றா காவேரி. பா, இப்ப கூட காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். காவேரி பண்ண தப்புக்கு தாத்தாவை எதுக்கு கார்னர் பண்றீங்க? காவேரி, என்கிட்ட கூட ஏன் சொல்லல இந்த உண்மைய? பசுபதி தப்பான ஆள்னு எனக்கு தெரியும். பசுபதியால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சதும் நான் தான். தாத்தா கூட இதே தான் சொன்னாங்க. அதையும் தாண்டி ஏன் காவேரி இந்த மாதிரி செஞ்ச? போலீஸ் வந்து எல்லாரும் முன்னாடியும் பசுபதியை கூட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை விஜய். முன்னாடியே கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். சொல்றாரு, உன் பிளானே நிச்சயத்தை நிறுத்துறது தான். அத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கே காவேரி. நான் சொல்லவே இல்லையே, அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அஜய் சொல்றாரு, அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் ராகினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வீட்டுல எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. அந்த முடிவை நீங்க எப்படி அண்ணி எடுக்கலாம்? ராதாவ அன்பு அடிக்கிறாரு. அன்பு சொல்றாரு ராதா கிட்ட, அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? எங்க அக்காவும் மாமாவும் போயிட்டாங்க, எங்க அக்கா பையனை நான் தான் வளர்க்கணும்னு சொல்லி இங்கேயே இருந்தே இல்ல. இப்படி சொல்லிதானே எங்களை இருக்க வச்ச. அம்மா பிள்ளைய கூட பார்க்காம அக்கா மகனை தானே பார்த்த. இன்னைக்கு என்ன கிடைச்சிச்சு? இவனே நம்ம பையன் நிச்சயத்தை நிறுத்திட்டான். அது போதுமா உனக்கு? பா, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதான் சொல்றாங்க, இவர் என்ன அடிக்கிறாரு கொல்றாரு, அதை ஏண்டா விஜய் நீ கேக்குற? உனக்கு நான் யாரு? என்னையும் என் பிள்ளைங்களை பத்தியும் உனக்கு என்னடா கவலை? கல்யாணி பாட்டி சொல்றாங்க, ராதா உனக்காண்டி தாண்டா இந்த வீட்டுல இருந்தா. நான் இல்லன்னு சொல்லலையே. காவேரி சொல்றாங்க, நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? எனக்கு பசுபதிய பத்தி நல்லா தெரியும். காப்பாத்துறதுக்காண்டி தான் நான் இதே பண்ணினேன். தாத்தா சொல்றாங்க, போதுமா நிறுத்து. சொல்றாரு, இப்பயாவது ரோஷம் வந்துச்சே. பேரனோட பொண்டாட்டின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, அதுக்கு பரிசு கொடுத்துருக்கா. அத ஒரு பொய்ய சொல்லி பசுபதிய அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. என்ன பொய்? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை. அவர் கடத்தினாரு, என்ன சித்திரவதை பண்ணினாரு. விஜய் தான் அதுக்கு சாட்சி. அவர்கிட்ட கேளுங்க. வேரி, அது எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயம். அது எதுக்கு இப்ப எடுக்கணும்? உங்களுக்கு அது முடிஞ்சு போச்சுங்க, எனக்கு அது முடியல. என்னையதானே சித்திரவதை பண்ணாரு. அத சொல்றாங்க, அப்பவே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேல்ல, இப்பது கொடுத்த? அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். சொல்றாரு, இவதான் தெளிவா சொல்றாளே நிச்சயத்தை நிறுத்தணும்னு, அதுக்கு தான் இந்த கேஸ தூக்கி போட்டா. கல்யாணி பாட்டி கேக்குறாங்க, அந்த ஆளு உன்னே எதுக்கு காவேரி கடத்தணும்? தானே பாட்டி சொன்னேன், நிவீனுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடத்துறதுக்காண்டி என்ன கடத்தினாரு. ராகினி கேக்குறாங்க, நிவீனுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடத்தணும்னா நிவீனை கடத்தலாம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உன்னை எதுக்கு கடத்தணும்? சொல்றாரு, ஏன்னா நிவீனோட முன்னாள் காதலியாச்சே நம்ம காவேரி. நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்க விஜய். பிடிக்காத ஒருத்திய கடத்தியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா ராகினி. அது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அஜய் யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, இவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒரு கவலை இருந்துச்சு, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
உன்னை இட்டு 100 பிரச்சனை வருது. ஏய், எங்க இருந்து புடிச்சிட்டு வந்திருக்க? சரியான வேதனைய புடிச்சிட்டு வந்திருக்க. தாத்தா, இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு வேற வழி தெரியல. சரி, எதை மன்னிக்க சொல்ற? உன்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. நீ எத்தனை ட்ரிப்பு சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும் கல்யாணம் வேணாம் வேணான்னு, யாருமே கேட்கல. என்ன பண்ண சொல்றீங்க? தாத்தா சொல்றாங்க, அந்த பசுபதி உன்னை கடத்தின விஷயத்த சொல்லவே இல்லையே, இப்பதானே சொல்ற? தாத்தா, இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரியும். அவருதான் தாத்தா பசுபதி மேல கம்ப்ளைண்டே கொடுத்தது. கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேற இருந்தாரு. இப்படி தப்பி போயிருக்க முடியும் பசுபதினு கோவப்பட்டாரு போலீஸ் மேல. பசுபதி இங்க வந்தப்போ இவர் என்ன செஞ்சாரு? போலீஸுக்கு போன் பண்ணி கேட்டாரா? இல்லையே, சந்தோஷமா சம்பந்தம் பேசினாரு. அவ்வளவுதானா தாத்தா எனக்கான மரியாதை? யாரு நம்பினாலும் நம்பலாட்டியும் நான் எனக்காண்டி செய்யல. இந்த ஆளு எனக்கு துரோகம் செஞ்சிருக்காரு, அவ்வளவு கோவம் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த வீட்டுக்காண்டி தான். இந்த நிச்சயம் நின்னதுல எல்லாருக்கும் வருத்தம் தான், அவமானம் தான். தாத்தா, நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன், வீட்டை நான் காப்பாத்திருக்கேன். சொல்றாரு காவேரி கிட்ட. கொஞ்சம் நிறுத்து, உன் சமாதானம்லாம் என்னால சலிச்சுக்க முடியல. இந்த பசுபதியை பார்த்தா எனக்கு பயம் இல்ல, உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் செஞ்சது தப்புன்னா அது அப்படியே இருக்கட்டும். நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. நர்மதா வெளியே இருந்து வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. அங்க காவேரி அக்கா வீட்டுல சண்டை நடக்குதுமா. காவேரியோட அம்மா என்னன்னு தெரியலையா அத்தை, ஒரே பதட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. பாட்டி காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரியை அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஏதாவது பிரச்சனையா காவேரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷம். உங்க வீட்டோட சத்தம் இந்த வீட்டு முடியும் கேக்குது. சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். என்கிட்ட கொடுங்கன்னு காவேரியோட அம்மா பேசுறாங்க. ஏதாவது பிரச்சனையா காவேரி? உண்மைதா, என்னென்னமோ பாத்துட்டு வந்து சொன்னாடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இப்பதான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம், துணி மாத்திட்டு வந்துடுறேன் வச்சிடுறாங்க. காவேரியே வந்து சொல்றேன்னு சொன்னா அத்தை. எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.